கருண் நாயர் அந்த 300 அடிச்சதுக்கு அப்புறமாவே அவருக்கே வந்து ரெகுலரா ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஏன் கருண் நாயர் வந்து கரண்டா இந்தியன் டீமுக்கு ஆடுறது இல்ல? ஏன் கருண் நாயரை டிராப் பண்ணாங்க? கருண் நாயரை டிராப் பண்ணது சரியா? கருண் நாயர் என்ன பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் டீமுக்குள்ள வரதுக்கு? அண்ட் அவரோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல. அஜிங்கியா ரஹானேக்கு ஒரு சின்ன நிகில். To add a point, he was the second Indian batsman after Sehwag to achieve the feat. அடுத்த சீரிஸ் பங்களாதேஷ் சீரிஸ்லயே வந்து டிராப் பண்ணிட்டாங்க. இது நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அஜிங்கியா ரஹானே மாதிரி ஒரு பிளேயரை வந்து டிராப் பண்ண முடியாது கரெக்ட்டா. நடுவுல 4.5 வருஷமா ஒரு செஞ்சுரி கூட இல்ல ரஞ்சி டிராஃபில. இப்பலாம் வந்து 2-3 மேட்ச் சரியானனாலே ஒரு யங்ஸ்டர் வந்து உட்கார வச்சிடறாங்க. ஆனா வாட்ஸ் தி ஃபியூச்சர் ஃபார் கருண் நாயர்? நீ வந்து கேட்கலாம், அவருக்கு வந்து 33 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் டீம்ல எடுப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனா நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் கிரிக்கெட் டைமண்ட். நான் ஹரி. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இவரை பத்தி சொல்லணும்னா 2016ல வந்து அஜிங்கியா ரஹானே வந்து இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருக்கும்போது அவர் இன்ஜுரி ஆன டைம்ல இவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்து தன்னோட 3வது மேட்ச்ல 300 ரன் அடிச்சு எல்லாரையும் வாயை புழக்க வச்சு, அதுவும் இங்கிலாந்து மாதிரி ஒரு பெரிய டீம் கூட அடிச்சு அந்த டைம்ல வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனா இருந்தாரு. என்னதான் நம்ம வந்து பிருத்வி ஷாக்கான ஒரு கிஃப்டட் பிளேயர் அவரு திரும்ப கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அதே மாதிரி இந்த பிளேயரை நம்ம வந்து இந்த லிஸ்ட்ல நம்ம வைக்கலாம். எஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து கருண் நாயரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கருண் நாயர் அந்த 300 அடிச்சதுக்கு அப்புறமாவே அவருக்கே வந்து ரெகுலரா ஒரு சான்ஸ் கிடைக்கல இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அப்படின்றதுதான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. சோ இந்த வீடியோல வந்து ஏன் கருண் நாயர் வந்து கரண்டா இந்தியன் டீமுக்கு ஆடுறது இல்ல, அதுவும் இல்லாம இன்னும் அவர் ஆடுறதுக்கு ஏதாவது ஹோப்ஸ் இருக்கா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி கருண் நாயர் என்ன பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் டீமுக்குள்ள வரதுக்கு அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்க்கலாம். கருண் நாயர் 2013ல ரஞ்சி டிராஃபி டெபியூ பண்றாரு கர்நாடகாக்கு. ஃபர்ஸ்ட் 8 இன்னிங்ஸ்லயே வந்து 3 செஞ்சுரி அடிக்கிறாரு. ஸோ அதுல பயங்கரமா ஃபேமஸ் ஆறாரு. அண்ட் அந்த வருஷமும் பாத்தீங்கன்னா வந்து எனார்மஸ் இயர் ஆஃப் ரஞ்சி டிராஃபி. 2014-15 ஃபைனல்ஸ்ல தமிழ்நாடுக்கு அகைன்ஸ்டா வந்து 328 அடிக்கிறாரு. அங்கேயுமே he was the second player to score 300 in Ranji Trophy finals. சரியா? and highest score in Ranji Trophy finals. சோ இவ்வளவு ஒரு ரெக்கார்ட் வச்சு சூப்பரான ஒரு டொமஸ்டிக் அந்த 3 இயர்ஸ் 2013ல இருந்து 16 வரைக்கும் பாத்தீங்கன்னா 2200 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு ரஞ்சி டிராஃபில. செம்ம ஆவரேஜ், செம்ம ரெக்கார்டு. இது எல்லாமே மிடில் ஆர்டர்ல வருது. நம்பர் 5 பொசிஷன்ல ஆடி சூப்பரா ஆடுறாரு. அண்ட் அவரோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல. அஜிங்கியா ரஹானேக்கு ஒரு சின்ன நிகில் ரிப்ளேஸ்மெண்டா இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஹோம் சீரீஸ்ல கருண் நாயர் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிறாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாருக்கும் தெரியும், ரன் அவுட் ஆயிடுறாரு அன்பார்ச்சுனேட்லி. செகண்ட் மேட்ச்லயும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. தேர்ட் மேட்ச் இங்க சென்னையில சூப்பரான ஒரு 300 அடிச்சார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மேட்ச்ல அது ஒரு அன்ஃபர்கட்டபிள் மேட்ச். கருண் நாயர் 303 ஏதோ அடிப்பாரு. அண்ட் இந்தியாவுமே 700 பிளஸ் ரன்ஸ் அடிப்போம். அதாவது to add a point, he was the second Indian batsman after Sehwag to achieve the feat. கரெக்ட். இவ்ளோ சூப்பரா ஆடினாரு. ஆடினதுக்கு அப்புறம் எங்கடா போனாரு கருண் நாயர், மாயமா மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேச்சு போச்சு. ஏன்னா அடுத்த சீரிஸ் பங்களாதேஷ் சீரிஸ்லயே வந்து டிராப் பண்ணிட்டாங்க. கருண் நாயர் வாஸ் இன் பிக். சரியா? சோ அது நிறைய பேரோட கேள்வி இருக்கு. சோ இந்த கேள்வி ஆன்சர் பண்றதுக்கு கருண் நாயர் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாருல, ஏன் கருண் நாயரை டிராப் பண்ணாங்க? கருண் நாயரை டிராப் பண்ணது சரியா அப்படின்றது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வந்து இதை நம்ம பாக்குறதுக்கு கருண் நாயர் இத்தனை வருஷமா 2016 வரைக்கும் 17 வரைக்கும் டொமஸ்டிக்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொன்னோம் இல்லையா? 2017க்கு அப்புறம் அவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, ஏன் வந்து அவர் டிராப் பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரஹானே டீமுக்குள்ள வந்துட்டாரு. as you mentioned correctly, அஜிங்கியா ரஹானே காரணம், போனதுக்கு ரஹானே தான் காரணம். கரெக்ட். அஜிங்கியா ரஹானே ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தான் எடுத்தாங்க கருண் நாயரை. அப்படின்றப்போ அஜிங்கியா ரஹானே திரும்ப டீமுக்குள்ள வந்துட்டாரு. அஜிங்கியா ரஹானே மாதிரி ஒரு பிளேயரை வந்து டிராப் பண்ண முடியாது கரெக்டா. ஏன்னா அவர் வந்து ஓவர் தி இயர்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அண்ட் கருண் நாயர் ஒரு இன்னிங்ஸ்ல அடிச்சாரு, கரெக்ட் தான். அதுக்காக வந்து திரும்ப வந்து அஜிங்கியா ரஹானே உட்கார வச்சுட்டு கருண் நாயர் ஆட மாட்டாங்கல்ல. இது நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அந்த 300 ரன்ஸ் அடிச்சாருல்ல, 303 அடிச்சாருல்ல, அதுதான் கருண் நாயரோட கடைசி மேட்ச் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அது அப்படி கிடையாது. கருண் நாயர் நான் பங்களாதேஷ் சீரீஸ்ல டிராப் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அடுத்து ஒரு ஆஸ்திரேலியா சீரீஸ்ல திரும்ப சான்ஸ் கொடுக்குறாங்க. அவர் வந்து இந்த முறை ரஹானேவும் டீம்ல இருக்காரு. பட் நம்பர் 5 பொசிஷன்ல ஆடல. கருண் நாயர் நம்பர் 6 பொசிஷன்ல ஆடுறாரு. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. 4 இன்னிங்ஸ்ல வந்து 54 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு அந்த சீரீஸ் ஃபுல்லாவே. சரியா? சோ வந்து ஆவரேஜ் நீயே பாத்துக்கலாம், தோராயமா ஒரு 14 அந்த ரேஞ்ச் தான் வருது. சோ ஹி டிடன்ட் பர்ஃபார்ம். அப்புறம் 2 சீரீஸ்ல 2 அவே சீரீஸ், இங்கிலாந்து சீரீஸும் சரி சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸும் சரி டீம்ல எடுத்துட்டு போனாங்க. ஸ்குவாட்ல இருந்தாரு, பட் பிக் பண்ணல. ஏன்னா அகைன் ஆஸ் ஐ செட், அந்த டைம்ல வந்து ப்ராப்பரான மிடில் ஆர்டர் செட் ஆயிடுச்சு. ரஹானே, விராட் கோலி, புஜாரா, இது அந்த மிடில் ஆர்டர் டாப் மிடில் ஆர்டர்ன்றப்போ கருண் நாயருக்கு அங்க இடம் கிடைக்கல. இதுதான் வந்து ரீசன். சோ நம்ம டொமஸ்டிக்கு வந்துருவோம். நான் வந்து 2017 வரைக்கும் கருண் நாயருக்கு வந்து ஒரு ஹனிமூன் பீரியட், அதாவது ஒரு சூப்பரான பீரியட், செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட டெஸ்ட் கிரிக்கெட்டும் சரி, கிரிக்கெட்டிங் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆஸ் சச். 2017ல வந்து 600 and something ரன்ஸ் அடிக்கிறார் ரஞ்சி டிராஃபில. சரியா? அதுக்கு அடுத்து ஒரு 4-5 வருஷமா அவர் வந்து ஒண்ணுமே பர்ஃபார்ம் பண்ணல. எந்த அளவுக்குன்னா 2017 டிசம்பர்ல ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு ரஞ்சி டிராஃபில. அதுக்கு அடுத்து அவர் அடிச்ச செஞ்சுரி 2022ல தான் வருது.
நடுவுல 4.5 வருஷமா ஒரு செஞ்சுரி கூட இல்ல ரஞ்சி டிராஃபில. இப்ப நீ சொல்லு, இந்த மாதிரி ஒரு பிளேயரை திரும்ப டீம்ல எடுத்திருப்பாங்களா? நீ யாருன்னு அடிப்பியா? புரியுது பார்த்து. இப்பல்லாம் வந்து 2, 3 மேட்ச் சரியானனாலே ஒரு யங்ஸ்டர் வந்து உட்கார வச்சுடுறாங்க. அதுவும் இல்லாம அந்த டைம்ல நெறைய பேர் வந்து க்ரோ ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான் அந்த டைம்ல. இத நான் ஆன்சர் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம். இப்ப பிசிசிஐ பொறுத்தவரையில ஒரு பிளேயர வந்து அவங்க சூப்பரா பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். அந்த பிளேயர் வந்து ஒரு 4, 5 மேட்ச் பாக்குறாங்க சூப்பரா ஆடுறான்றப்போ, என்னதான் வந்து சொதப்புனாலும் ஒரு 10 மேட்ச் சொதப்புனாலும் சரி, 12 மேட்ச் சொதப்புனாலும் சரி, அவருக்கு சான்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பரவால்ல, வி ட்ரஸ்ட் யூ. நீ சொதப்புற எனக்கு தெரியுது. பட் நீ விளையாடு. நான் சான்ஸ் தரேன் அப்டின்ட்டு. இது அஸ்வினுமே சொல்லியிருக்காரு ஒரு வீடியோல. கரெக்ட்டா? ஆனா, எப்போ அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை போகுதோ, அப்ப திரும்ப அந்த பிளேயருக்கு போமாட்டாங்க. திரும்ப ஒரு 3, 4 பிளேயருக்கு சான்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப வருவாங்க. இது வந்து பிசிசிஐயோட ஸ்ட்ராட்டஜி. இது நல்லதா கெட்டதான்றதெல்லாம் நம்ம வேணாம். சரியா? பட் திஸ் இஸ் வாட் பிசிசிஐ டஸ். அப்படின்றப்போ கருண் நாயர் ஒரு ரிப்ளேஸ்மென்ட் பிளேயரா தான் பார்த்தாங்க. அவங்க இப்ப வரைக்கும் ரிப்ளேஸ்மென்ட் பிளேயரா தான் பார்த்திருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ரஹானே தான் மெயின். சரியா? சோ கருண் நாயருக்கு அந்த பொட்டன்ஷியல பிசிசிஐ பார்க்கவே இல்ல கடைசி வரைக்கும். ஒரு 300 அடிச்சாரு சரி. பட் மத்தபடி நீ வேற என்ன பண்ணிட்ட அப்படின்றது கேள்விக்கு ஒரு ஆன்சரே கிடைக்கல. சோ கருண் நாயரோட டெக்னிக் பார்த்தோம்னா சூப்பரா இருக்குங்க. நம்ம வந்து உனக்கே தெரியும் கருண் நாயரோட பேட்டிங் ஸ்டைலா இருக்கட்டும், ஒரு ஸ்வீப் அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப் வேற லெவல் ஆடக்கூடிய ஒரு பேட்டர். நம்ம அந்த 300 இன்னிங்ஸ்லயே பார்த்தோம்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஹிஸ் ரன்ஸ் ஸ்வீப்ல தான் வந்துச்சு. அண்ட் வந்து அந்த மிடில் ஆர்டருக்கு ஏத்த ஒரு டெக்னிக். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவோட மிடில் ஆர்டர் அப்போ கிரௌடடா இருந்துச்சு. அப்ப வந்து பார்த்தோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அனுமா விஹாரி, ரஹானே, புஜாரா, பண்ட் அந்த டைம்ல தான் 2018 டைம்ல தான் வந்து திரும்ப என்ட்ரி தந்தாரு டீமுக்குள்ள. அப்படின்றப்போ நிறைய பிளேயர் அங்க இருந்தாங்கன்றதுனால சில டைம்ஸ்ல கேஎல் ராகுல கூட அவங்க வந்து லோவர் மிடில் ஆர்டர்ல ஆட வச்சாங்க. ஐ மீன் மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் வந்து டிப் பண்ணாங்க. முரளி விஜய் ஒரு மேட்ச் நம்பர் 5 ஆடினாரு. இந்த மாதிரி அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது கருண் நாயருக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்காம போச்சு அன்பார்ச்சுனேட்லி. அதனால அவர் எடுக்கல. சரிப்பா டொமஸ்டிக்ல வந்து ரஞ்சி டிராஃபில சரியா ஆடலன்னு சொல்ற. அப்ப வந்து விஜய் ஹசாரே டிராஃபி, சையத் முஸ்தக் அலி டிராஃபின்னு 2 இருக்கே. ஓடிஐல வந்து அவங்க எடுத்தாங்களே அப்படின்னு கேட்டோம்னா, ஓடிஐல வந்து 2 மேட்ச் ஆடி இருக்காரு ஜிம்பாப்வேல. அதுலயுமே வந்து ஸ்கோர் அரௌண்ட் 45 ரன்ஸ் கிட்ட தான் அடிச்சிருக்காரு. அதுமே வந்து நல்ல ரெக்கார்ட்லாம் கிடையாது. அண்ட் டொமஸ்டிக்லயுமே வந்து அவரோட ஆவரேஜ் ரொம்ப டிப் ஆயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா கர்நாடகா டீம்லயே அவர் எடுக்கிறத விட்டுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. அவர் டொமஸ்டிக் டீம்ல எடுக்கிறத விட்டுட்டாங்க. அண்ட் ஐபிஎல்லுமே பார்த்தோன்னா அவர் 3, 4 டீம் ஆடி இருக்காரு. பட் ஐபிஎல்லுமே வந்து ஒரு 75 மேட்ச் ஆடினாலும் அவரோட ஆவரேஜ் வந்து 24 கிட்ட தான் இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்ல 127 அப்படின்றப்போ அந்த வகையிலுமே அவர் டீமுக்குள்ள வர முடியல. நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஐபிஎல் மூலியமா தான் டீமுக்குள்ள வந்தாங்கன்றப்போ அதுலயும் ஒரு ப்ராப்ளமா இருக்கு அவருக்கு. அதனாலுமே அவர் டீம்ல எடுக்கல. ரொம்ப வந்து அடிபட்டு ரொம்ப ப்ரூஸ் ஆகி 2021ல வந்து அவர் வந்து ஒரு பேட்டியே தராரு இந்த மாதிரி எனக்கு வந்து கிரிக்கெட்டிங் வந்து நான் கொஞ்சம் இப்ப டவுன் ஃபால்ல இருக்குன்னு எனக்கு தெரியுது. நான் வந்து இந்தியா டீம்ல எடுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பயங்கரமா எஃபர்ட்ஸ் போட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஓவர் டூ பண்றேன்னு எனக்கு தெரியல. என்னால பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆட முடியல. இப்போ ரீசெண்டா டீம்ல இருந்து டிராப் பண்ணிட்டாங்க. நான் கண்டிப்பா வந்து மீண்டு வருவேன். ஆனா எனக்கு வந்து டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல. சோ இதுதான் வந்து கருண் நாயரோட பாஸ்ட். சரிடா. நீ சொல்ற மாதிரி இப்ப வந்து கருண் நாயருக்கு வந்து இவ்ளோ ரீசன்ஸ் இருக்கு கருண் நாயர் டீம்ல எடுக்காததுக்கு. ஆக்சுவலி இது வந்து எல்லாமே அக்செப்டபிளா தான் இருக்கு. ஆனா வாட்ஸ் த ஃபியூச்சர் ஃபார் கருண் நாயர்? கருண் நாயர் வந்து இன்னும் விளையாடிட்டு தான் இருக்காரு கிரிக்கெட். அவரால திரும்ப வர முடியுமா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ள? அட்லீஸ்ட் ஐபிஎல்லாச்சும் கொஞ்சம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஏன்னா வந்து திரும்ப திரும்ப அவங்க டீம்ஸ் நம்பி எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவரோட ஃபியூச்சர் தான் என்ன ஆக்சுவலி கிரிக்கெட்ல? நல்ல கேள்வி. சரி நான் வந்து சொன்னேன்ல 2021 வரைக்கும் கர்நாடகா டீம்ல ஆடினாரு. சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மேசிவ் சேஞ்ச் அவருக்கு நடக்குது. என்னன்னா 2022, 23 அந்த இயர்ல விதர்பா டீம்ல வந்து அவர் சைன் பண்றாரு டொமஸ்டிக்ல. சரியா? சோ இந்த இடத்துல தான் அதுக்கு வந்து பெரிய ட்விஸ்ட். ஏன்னா இத்தனை நாளா வந்து ஒரு டொமஸ்டிக்ல பயங்கரமா சொதப்பிட்டு இருந்த ஒரு கருண் நாயர் கர்நாடகா டீம்ல ரெகுலரா இல்லாத ஒரு கருண் நாயர். அவர் இன்ஃபாக்ட் வந்து கர்நாடகாக்கு 1 or 2 இயர்ஸ் கேப்டன்சி எல்லாம் பண்ணாரு. சரி அந்த அளவுக்கு வந்து சீனியாரிட்டியா இருந்த பிளேயரை டிராப் பண்ணிட்டாங்க. அதனால இவர் வந்து விதர்பாக்கு சேஞ்ச் ஆறாரு. சேஞ்ச் ஆனதுல இருந்து இஸ் இன் டெரிஃபிக் ஃபார்ம் டொமஸ்டிக்ல. சரியா? எந்த அளவுக்குன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற விஜயாசாரி டிராஃபி இருக்கு இல்லையா? இப்போ கரண்டா போயிட்டு இருக்கு. ஆஸ் ஆஃப் ஜனவரி 2 4 மேட்ச் ஆடி இருக்காரு. 430 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு தடவை கூட அவுட் ஆல. 3 செஞ்சுரி 3மே அன்பீட்டன். சரியா? 3மே மேட்ச் வின்னிங் நாக். அதுல ஒரு 160 வேற இருக்கு. சரியா? சோ இவ்ளோ சூப்பரா ஆடிட்டு இருக்காரு கரண்டா. அது மட்டும் இல்லாம 2023ல வந்து நார்த்தாம்ப்டன் ஷயருக்கு சைன் பண்றாரு. நீ ஸ்டார்டிங் ஆஃப் தி வீடியோல பிருத்வி ஷா கம்பேரிசன் கொடுத்தல. பிருத்வி ஷா வந்து ஓடிஐல வந்து நார்த்தாம்ப்டன் ஷயர் எடுத்தாங்க. டெஸ்ட்ல வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து நார்த்தாம்ப்டன் ஷயர் சைன் பண்ண அந்த ஓவர்சீஸ் சைனிங் வந்து கருண் நாயர். சரியா? இது வரைக்கும் வந்து அவர் 700 சம்திங் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து 53 ரன்ஸ் இருக்கு. இங்கிலாந்துல எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டான ஆவரேஜ் தான். ஓகேவா? சோ வந்து இங்கிலாந்து கவுண்டிலையும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. டொமஸ்டிக்ல திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபாக்ட் இன்னொரு ஸ்டாட் சொல்றேன். 2017க்கு அப்புறம் 2017ல 700 ரன்ஸ் 600 ரன்ஸ் அடிச்சாரு சொன்னேன்ல டொமஸ்டிக்ல ரஞ்சில. 2017க்கு அப்புறம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 2024ல தான் வந்து he has scored 600+ runs in domestic. 690 வந்து அடிச்சிருக்காரு. சோ he is coming back to form. 2021ல அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் ஐ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருன்னு சொன்னேன்ல. he has really come back really stronger.
சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஐ ரியலி see him playing for டீம் இந்தியா இந்த நியர் ஃபியூச்சர். இப்படியே போச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ இருக்கிற இந்தியால ப்ராப்ளமே இந்த நம்பர் 5 நம்பர் 6 அந்த பொசிஷன் தான். ரொம்ப வந்து ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. யார் வருவாங்க யார் ஆமா. போவாங்கன்னு தெரியல. இப்போ நீ வந்து கேட்கலாம், அவருக்கு வந்து 33 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் டீம்ல எடுப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனா நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து 2019ல திரும்ப டெஸ்ட் மேட்ச்க்குள்ள வரப்போ அவரோட ஏஜ் என்னன்றது நீங்க பாத்துக்கோங்க. அந்த ஒருத்தர் யாரு என்னன்றது நான் சொல்ல மாட்டேன். 2019ல தான் ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் டீம்ல ரோஹித் ஆடிட்டு சர்மாவா? நான் சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். ரோஹித் சர்மா ஃபேன் தான் சொல்றான். சரிங்களா? அப்போ ஒரு ஏஜ் என்னன்ற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு வாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலாந்து கவுண்டி நல்லா ஆடிட்டு இருக்காருன்றதுனால 2025 இங்கிலாந்து டூர்ல ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமோ? சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் ஹி கேன் ப்ரூவ் இல்ல அட்லீஸ்ட் அந்த ஒரு இன்புட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லுவாரு அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஐபிஎல் நீ கேட்ட நல்ல கேள்விதான். டெல்லி கேபிட்டல்ஸ் ஐ திங்க் சைன் பண்ணாங்க ரீசெண்டா. சையத் முஸ்தக் அலிலுமே ஒரு சூப்பரான ஒரு இயர். ரன்ஸ் வைஸ் பார்த்தனா வந்து 280 அடிச்சாரு. ஸ்ட்ரைக் ரேட் தான் முக்கியமான விஷயம். 180 ரன்ஸ் விதர்பாக்கு, which is very very good. நம்பர் 4 நம்பர் 5 ஸ்லாட்ல ஆடினாரு. டெல்லி எப்படிப்பட்ட பிச்சுன்னு உனக்கு தெரியும். ஒரு பாட்டா பிச்சு, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சுன்றப்போ கருண் நாயர் இன்கேஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆட வச்சாங்கன்னா ஒரு நல்ல ஐபிஎல் இருக்குமோ அப்படின்னு வந்து என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது. அவர் கரண்ட் ஃபார்மை வச்சு சொல்லணும்னா டெல்லியில சும்மா போட்டு பொலன்னு பொழக்கலாம். அதுவும் கருண் நாயர் வந்து இருக்கிற ஃபார்முக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா யூஸ் பண்ணலாம் டெல்லி. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து இப்போ பிரிட்டிஷா எதிர்பார்க்கிறோம், அது மாதிரி கருண் நாயரை வந்து ஒரு ப்ராஸ்பெக்டா எதிர்பார்க்கலாமா நம்ம வர அப்கமிங் டேஸ்ல? இந்தியன் டீம் காரதோ இல்லைன்னா வந்து ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி எதிர்பார்க்கலாமா? ஏன்னா டொமஸ்டிக் வந்து அவர் வந்து இப்போ பரத் சொன்ன மாதிரி பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? அவர் வந்தா கரெக்டா இருக்குமா? ஏன்னா இருக்கிறவங்களே இருக்காங்க போதும்பா அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்க வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அண்ட் ரெகுலரா வந்து கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ், அப்புறம் அனாலிசிஸ், அப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் இன் கிரிக்கெட் அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கணும், கிரிக்கெட்ல அப்டேட்டடா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கோடைன்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.